டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தருணம் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்கான சிலபஸ், அதாவது மெயின் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து பார்க்க போகிறோம். இது அப்டேட் பண்ணப்பட்ட புது சிலபஸ். இதில் பாருங்கள், தமிழில் கொடுக்கல, இங்கிலீஷில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து தமிழ் எழுத முடியாது அப்படின்னு நினைக்கணும், தமிழ்லேயும் எழுதலாம். மெயின் எக்ஸாமில் மொத்தம் வந்து 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. அதில் பாருங்கள், பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் ஏ ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் தரத்தில் 50% கேள்விகள், அதாவது 100 கேள்விகள் கேட்குறாங்க. இதில் வந்து மொத்தம் 5 யூனிட்டாக வச்சுருக்காங்க. அந்த 5 யூனிட் என்னென்னா, மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், இதிலிருந்து ஒரு 20 கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்தது யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, இதிலிருந்து 30 கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்து யூனிட் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட், இதிலிருந்து 15 கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்து யூனிட் 4 தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு, இதிலிருந்து 20 கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்து யூனிட் 5 ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு, இதிலிருந்து 15 கேள்விகள் கேட்குறாங்க. ஆக பார்ட் ஏல ஜென்ரல் ஸ்டடீஸிலிருந்து 5 யூனிட்டில் நம்ம படித்த இந்த டாபிக் பார்த்திங்களா, மொத்தம் இந்த 5 டாப்பிக்கில் இருந்து மொத்தம் 100 கேள்விகள் கேட்குறாங்க. இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிலிம்ஸுக்கு படித்தோம் பார்த்திங்களா, அது ரிலேட்டடாக வந்து ஒரு 60 to 65% டாபிக் இருக்கும். அப்படி இந்த டாபிக் இருந்தால் கூட அது இன்னும் நம்ம டெப்த்தாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் தரத்தில் அது மெயின் எக்ஸாமில் கேட்குறாங்க. அதுவும் நம்ம இப்போ இந்த கடத்தை எழுத போகிறதுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸில் சிபிடி எக்ஸாம் டைப்பில் தான் எழுத போகிறோம், கம்ப்யூட்டரில் தான் வந்து டிக் பண்ண போகிறோம். அதனால் வந்து ரொம்ப டெப்த்தாக தான் கேட்பாங்க. அவுட் ஆஃப் புக் சிலபஸிலிருந்து கேள்விகள் கட்டாயமாக அதிலிருந்து தான் வரப்போகுது. ஏன்னா இது வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். நான் என்ன இப்படி மீன் பண்ணுறேன் அப்படின்னா, வந்து கேள்விகள் வந்து ரொம்ப வந்து டெப்த்தாக கேட்பாங்க அப்படிங்கிற மீன் பண்ணி தான் கேட்குறேன். அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சிங்க. அவுட் ஆஃப் புக் சிலபஸில் இருந்தாலும் சிலபஸ் ஓரியன்டாக எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி நம்ம படித்தே ஆகணும். பாருங்கள், நிறையா டாபிக் வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறையா டாபிக் நம்ம வந்து படித்ததாகவும், நிறையா டாபிக் வந்து நம்ம வந்து போன ஆல்ரெடி குரூப் 2 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு கூட நல்லா தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே வந்து இப்போ திருக்குறள் சம்மந்தப்பட்டதான் கேட்டிருக்காங்க, சங்கம் லிட்ரேச்சர் கேட்டிருக்காங்க, அட்வென்ட் ஆஃப் சங்கம் இராஸ், திருக்குறள், ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் இன் திருக்குறள் ஃபார் ஹியூமனிட்டி அண்ட் வே ஆஃப் லைஃப். பாருங்கள், இது எல்லாமே வந்து யூனிட் 8 ஐஎன்எம், இது ரிலேட்டடாக நிறைய இருக்குது. அது இல்லாததும் இருக்குது. அதே மாதிரி வந்து நீதி கட்சிகள் சார்ந்த இது இருக்குது, அறிஞர் அண்ணா, பெரியார், இவங்களை பற்றிலாம் கூட கேட்டிருக்காங்க. அதனால் வந்து இது ப்ரிலிம்ஸுக்கோ அல்லது குரூப் 4 லெவலுக்கோ நம்ம படிச்சுட்டு போக முடியாது. அது முதல்ல மனசு வச்சுச்சிங்க. ஏன்னா அது ரிலேட்டடாக அதே டாப்பிக்கோடு இங்கே வந்து அப்படியே கவர் ஆகும். அதுக்கு படிக்கிற மாதிரி அப்படியே படிச்சு போக முடியாது. இன்னும் டெப்த்தாக தான் நம்ம போய் படித்தாகணும். அப்போ தான் வந்து நம்ம இதில் வந்து நம்ம இந்த கட் ஆஃப் ரீச் பண்ணி செலெக்ஷன் ஆகி வேலைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை நல்லா மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி யூனிட் 2 பாருங்கள், இதுவும் பாருங்கள், முழுக்க பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் வந்து தமிழ்நாடு, இது ரிலேட்டடாக ப்ளஸ் வந்து இந்த பாலிட்டி, இது ரிலேட்டடாக வந்து எல்லாமே இருக்குது. அதே நேரத்தில் நம்ம தெரியாத யூனிட் 9 கூட இதில் கவர் ஆகி தான் வந்திருக்குது. அதனால் அதே கவர்னன்ஸ்லாம் வந்திருக்குது. அதனால் கட்டாயமாக வந்து இதுவும் வந்து பார்த்த டாபிக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து அவுட் ஆஃப் புக் கண்டென்ட்டில் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. அதை கட்டாயம் படித்து தான் ஆகணும். நம்ம குறிப்பாக சொல்லணும்னா அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் சோர்ஸ் கலெக்ட் பண்ணி சிலபஸ் பக்கத்தில் வச்சு எது எங்கே கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்து கட்டாயமாக நல்லா டெப்த்தாக படிச்சுக்கணும். குறிப்பாக பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த 11th 12th எக்ஸாமில் இருக்கக்கூடியதெல்லாம், 11th 12th எக்ஸாம் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து கவர் பண்ணி பார்த்துக்கிட்டு அதை வந்து பேஸாக வச்சு படிச்சுக்கிட்டு, இன்னும் வேறு எங்கெங்கே இருக்குது அவுட் ஆஃப் புக் கண்டென்ட்டில் நம்மளுக்கு நோட்ஸ் எங்கே கிடைக்குதோ அதை வந்து எதுன்னு நாமளே ரெஃபர் பண்ணி எடுத்து படித்து தான் ஆகணும். அப்படி படித்தா மட்டும்தான் இந்த பார்ட் ஏவில் வந்து 100 கொஷினுக்கு நல்ல மார்க் எடுத்து கொஞ்சம் அதிக ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி யூனிட் 3 பாருங்கள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாருங்கள், பரவாயில்ல. இதில் வந்து 15 கேள்விகள் தான் கேட்பாங்க. இந்த அப்டேட் சிலபஸில் பொறுத்தவரையும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எந்தெந்த யூனிட்டு எவ்வளோ கொஷின் கேட்போம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவதில் நம்ம எதுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், எதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சு அதை நல்லா படிக்கலாம். அது ஒரு வந்து ப்ளஸ்ஸு தான். அதனால் அதுக்கு வந்து கரெக்டாக வந்து டைமிங் செட் பண்ணி பிளான் பண்ணி தெளிவாக படிச்சுக்கிறது நம்ம பொறுப்பு தான். அடுத்து பாருங்கள், யூனிட் 4 தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு,
இதில் வந்து 20 கேள்விகள். ஆல்ரெடி சொன்னது தான். எக்கனாமிக் ரிலேட்டடாக நல்லா படித்தாகணும். எக்கனாமிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்படாத வார்த்தைகள்லாம் நிறையா இருக்குது. அதே நேரத்தில் வந்து நான் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதெல்லாம் டெஃபினட்டாக வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். 11th 12th வந்து ஓரளவுக்கு பேஸாக வச்சு படிச்சுக்கிட்டு அவுட் ஆஃப் புக் கண்டனில் சிலபஸ் வச்சு மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா இதிலிருந்து ஒரு 20 மார்க் இருக்குது. அதனால் கட்டாயம் படித்து தான் ஆகணும். அதே மாதிரி யூனிட் 5 பாருங்கள், ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு. இது 10th புக்கு. இதை பேஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கணும், கட்டாயமாக படிச்சுக்கணும். அதே நேரத்தில் பாருங்கள், இதில் வந்து என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு, இதிலிருந்து 15 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 2 யூனிட்டாக சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கேட்ட மாதிரி தான் கேட்டு வச்சுருக்கிறாங்க. ஒரு சிலது வந்து நம்மளுக்கே தெரியல இது எங்கேருந்து வருது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நிறையாவே வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் அது ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. அது எங்கெங்கன்னு நாம் தான் கலெக்ட் பண்ணி படித்தாகணும். நிச்சயமாக வந்து கொஞ்சம் டெப்த்தாக தான் படித்தாகணும். அவுட் ஆஃப் புக் சிலபஸ் திருப்பி நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் எங்கெங்கே சோர்ஸ் இருக்கோ அதை கலெக்ட் பண்ணி சிலபஸை வச்சு அதை பார்த்து படிங்க. அப்படி படித்தா மட்டும்தான் நம்ம அதில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ பார்ட் பியில் வந்து பாருங்கள், ஃபுல்லாக ரீசனிங்கில் பாருங்கள் மொத்தம் 27 டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த 27மே ஒரு சிலது வந்து நம்ம பார்த்த மாதிரியே இருக்கும். டைஸ், பசில், ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்டு இதெல்லாம் பார்த்த மாதிரியே இருக்கும். இது எல்லாமே பாருங்கள் எஸ்எஸ்சி ப்ளஸ் வந்து பேங்கிங் இந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து எஸ்ஐ எக்ஸாம் கூட வரக்கூடிய அது ரிலேட்டடாக வரக்கூடிய எக்ஸாம் மாதிரி தான் கொஷின்ஸ் இதில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டெப்த்தாக எஸ்எஸ்ஐயில் கேட்குற மாதிரி பேங்கிங்கில் கேட்குற மாதிரியோ கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் கேட்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும். அதே நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் அந்த எக்ஸாம் ஹாலில் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து சிபிடி எக்ஸாம், அதாவது கம்ப்யூட்டரில் வந்து நம்ம வந்து டைமிங் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி அதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்க மட்டும்தான் இதில் கரெக்டாக அந்த டைமுக்குள்ளார முடிக்க முடியும். அதனால் இந்த இடத்துல வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணியே இந்த ஒரு எக்ஸாமும் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து இது வந்து பாசிபிளாக அமையும். அதே நேரத்தில் 40க்கு 40 நம்ம வந்து நிச்சயமாக எடுக்க முடியாமல் இல்லை, ஈஸியாகவே இருக்கும். கொஞ்சம் கவனமாக அதிலேயே ஃபோக்கஸாக இருந்து நல்லா பார்த்தோம்னா, ரீசனிங் தானே, நிச்சயமாக வந்து ரீசனிங் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த டைமில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி நல்லா புரிஞ்சு அந்த டைமை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். நிச்சயமாக எல்லாருமே நல்லா பண்ணலாம். இதில் 40க்கு குறைஞ்சபட்சம்னாச்சும் ஒரு 37 38 அந்த லெவல்னாச்சும் எடுக்கலாம். இது கட்டாயம் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. அதேமாதிரி பார்ட் சியில் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் சூஸ் பண்ணுவீங்க, இங்கிலீஷ் வரும். தமிழ் சூஸ் பண்ணுவீங்களுக்கு தமிழ் வரும். தமிழில் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸில் பார்ட் ஏல வந்து கிராமர் என்ன கேட்டு இலக்கணம் ஃபுல்லாக கேட்டுட்டாங்களா, அதை அப்படியே தூக்கி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அந்த 21 பழமொழிகள் வரையும் அப்படியே வச்சுருக்கிறாங்க. இந்த ப்ரிலிம்ஸுக்கு நம்ம நல்லா படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதே இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிச்சுக்கிட்டோம்னா இது வந்து போதும். ஏன்னா வந்து இது வந்து பாருங்கள் அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் தான். இதுக்கப்புறம் நம்ம படிக்க வேண்டியது பார்ட் ஏ, பார்ட் பி வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். அதேமாதிரி பார்ட் சி வந்து ஒரு தடவை நல்லா கொஞ்சம் டைம் கம்மியாக தான் ஆகும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரிலிம்ஸுக்கு படிச்சிருக்கிறோம். அதனால் அதை வச்சு மட்டுமே ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு பார்ட் ஏ, பார்ட் பிக்கு வந்து ரொம்ப வந்து டைம் அதிகமாக கொடுத்து அதில் வந்து ப்ரிப்ரேஷன் ரொம்ப அதிகமாக கொடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த மெயின்ஸில் நம்ம ஃபார்வேர்டில் போக முடியும். அதனால் மற்றவங்க எல்லாத்தையும் விட நம்ம கொஞ்சம் முன்னோக்கி போகணும், ஃபார்வேர்டாக போகணும் அப்படின்னா நல்லா படித்து தான் ஆகணும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் படிக்கணும். அதெல்லாம் தாண்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும், மேலோட்டமாக படிச்சுக்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே காதில் வாங்காதீங்க. டிஎன்பிஎஸ்சி தெளிவாக என்ன சொல்கிறாங்களோ அதை மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் ஃபாலோ ஆகிறதுல எக்ஸாமில் கிட்டத்தட்ட கரெக்டாக வரும். இந்த இடத்த ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க சிலபஸ். முன்னெல்லாம் வந்து மார்க்கெல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, இப்போலாம் மார்க் மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. எந்த யூனிட்டு, என்ன டாபிக், எவ்வளோ மார்க்கு கேட்போம் அப்படிங்கிறது தெளிவாகவே இந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க. அதனால் எது ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னு பார்த்துட்டு அதை நல்லா படிச்சுக்கணும். ஒரு சிலர் படித்தது எல்லாம் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கலாம், இதை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் எல்லாமே படிங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கேட்க போகிறாங்க. அதனால் கட்டாயமாக எல்லாமே படிங்க. இந்த இடத்துல சயின்ஸு வரும் 15 கொஷின் தான். அதனால் நல்லாவே படிங்க.
மேலோட்டமாக இல்லாமல் அதை டாபிக் எடுத்துக்கிட்டு அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு படித்தோம்னா சயின்ஸ்லேயும் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணோம்னா பார்ட் ஏல மேஜராக இருக்கக்கூடியது அந்த சயின்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வராத இருக்கும், அது ஓரளவுக்கு பண்ணிடலாம். ப்ளஸ் இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பாருங்கள். ப்ளஸ் எல்லாம் தாண்டி கொஞ்சம் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, யூனிட் 2லேருந்து யூனிட் 3, யூனிட் 4 அண்ட் யூனிட் 5ல் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்தந்த யூனிட்டிலுடைய கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு ஃபாலோ பண்ணி எழுதணும். அதனால் கரண்ட் அஃபேர்ஸை தவிர்க்கவே முடியாது. ப்ரிலிம்ஸில் கூட கொஞ்சம் தவிர்த்துட்டு எழுதி கொஞ்சம் முன்னாடி வந்துடலாம், அந்த கட் ஆஃப் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடலாம். ஆனால் மெயின்ஸில் கட்டாயம் தவிர்க்கவே முடியாது கரண்ட் அஃபேர்ஸை. இந்த இடத்துல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே கொடுத்துட்டாங்க பாருங்கள். அந்த 5 யூனிட்டில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் மட்டும்தான் இல்லை, 2, 3, 4, 5 இந்த 4 யூனிட்லையுமே கம்பல்சரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைசியில் பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்களா. யூனிட் 2லேயும் கொடுத்துருக்காங்க, யூனிட் 3லேயும் கொடுத்துருக்காங்க, யூனிட் 4லேயும் கொடுத்துருக்காங்க, யூனிட் 5லேயும் கொடுத்துருக்காங்க. அதனால் கரண்ட் அஃபேர்ஸு அப்போதைக்கு கொஞ்சம் சிரமம் பார்க்காம அப்போதைக்கு படிச்சுங்க. கடைசி நேரத்தில் படிக்கலாம் அப்படிலாம் இருக்கவே இருக்காதிங்க. டெய்லி அன்னன்னைக்கு உரிய கரண்ட் அஃபேர்ஸை ஒரு தடவைனாச்சும் ஜஸ்ட் ஒரு தடவை வாசித்து விட்டுருங்க. அடுத்த மறுநாள் காலையில் ஒரு தடவை ஜஸ்ட்டு அது ஒரு தடவை படித்து நேற்று படித்தோமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு பார்த்து ஒரு தடவை பார்த்துங்க. அப்படி பார்த்திங்கனாவே நல்லா ஞாபகம் இருக்கும். அதனால் அது தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நல்லா படிங்க. ஏன்னா நிறையா பேர் வந்து ஒரு அட்டம்ப்ட் 2 அட்டம்ப்ட்லாம் எழுதி கொஞ்சம் மிக ரொம்ப ஒரு பாயிண்ட் மார்க்கில்லாம் நிறைய பேர் போயிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி இல்லாமல் இந்த கடத்தால் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் வந்து இருக்குது. நல்லா படிக்கணும். காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 60,000 பேர் கிட்ட முன்னிலை எழுதியிருக்காங்க. அவங்களாம் ஆல்ரெடி படிச்சிருக்காங்க. இன்னும் குரூப் 1 படித்தவங்களாம் இருக்கிறாங்க. ஆக நிறையா பேர் எழுத வருவாங்க. இப்போ ஃப்ரெஷராக வந்து எழுத வருவங்க நிறைய பேர் எழுதுகிறாங்க. எல்லாமே ஒன்று தான். ஆனால் அவங்களுக்கு அனுபவம் இருக்குது, புதுசாக வரவங்களுக்கு அனுபவம் இல்லை. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீங்கள் சிலபஸ் வச்சிங்க, அதுக்குரிய நோட்ஸ் எங்கே இருக்குது கலெக்ட் பண்ணுங்கள், படிங்க. பொறுமையாக டைம் ஷெட்யூல் பண்ணி பிளான் பண்ணி படிங்க. படித்தீங்கன்னா படித்ததோட மட்டும் இல்லாமல் ரிவிஷன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த டைமுக்குள்ளார முடித்து நம்ம வந்து எக்ஸாம் வந்து நல்லா அட்டன் பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளுக்கான ஒரு வேலை கட்டாயமாக இருக்குது. அதே மாதிரி வந்து எப்போ எக்ஸாம் வரும், அப்போ வருமா, இப்போ வருமா, எப்போ ரிசல்ட் விடுவாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம வேலை வந்து படிக்கிறது மட்டும்தான். படிச்சுக்கிட்டே இருக்கணும், எக்ஸாம் வரப்போ எழுதணும், அவ்வளோதான். அதை மட்டும் மைண்டில் வச்சிங்க. எதை பற்றியுமே வந்து காதில் போட்டுக்காதீங்க. படிக்கிறது, அதை டெஸ்ட் போட்டு பார்க்குறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதுதான் நம்ம வேலையாக இருக்கணும். எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி ஒரு 3 மணி நேரம் பிளான் பண்ணியிருக்கோமா, இன்றைக்கி ஏதோ ஒரு ஒர்க் வந்துருச்சு அதனால் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 1.5 ஹவர்னாச்சும் நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃபு, வேலைக்கு போய்ட்டு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் இப்போ படிக்கிறாங்க. இப்போ பிஜி படிச்சுருக்கீங்களாம் படிக்கிறாங்க. எல்லாமே ஒரு டைம் ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிங்க. நிச்சயமாக நல்லா படிக்கலாம். இது என்னை பொறுத்தவரை இது ஒரு நல்ல வாய்ப்பு. அப்ஜெக்டிவ் டைப்ஸில் கேட்டிருக்காங்க. நல்லா படிங்க. நம்மளுக்கு டைம் இருக்குது. அந்த டைம் வந்து கரெக்டான டைமாக இருக்குது. சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு பயன்படுத்தி கரெக்டாக அட்டன் பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளுக்கான ஒரு வேலை இருக்குது. அதே மாதிரி வந்து குரூப் 2 மெயின்ஸ் வந்து மொத்தம் 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னென்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 யூனிட்டு. இந்த 7 யூனிட்டுமே போன டைம் இருக்கக்கூடிய சிலபஸ் இருந்துச்சு பார்த்திங்களா, அது இல்லாமல் அப்டேட் பண்ணி வேறு தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து அப்டேட் பண்ணப்பட்டது. போன டைம் இல்லாமல் இதுலேயும் வந்து மார்க் வந்து மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த யூனிட்டு எவ்வளோ மார்க் கேட்போம் என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. அதனால் டிஎன்பிசி பொறுத்தவரையும் சிலபஸ் வந்து நல்லா அப்டேட் பண்ணிட்டாங்க. அவங்களும் அப்டேட் ஆன மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க எல்லாமே. இது எல்லாமே பாருங்கள், போன டைம் படித்ததில் கொஞ்சம் தான் இருக்கும், அதிகமாகலாம் இருக்காது. போன டைம் குரூப் 2க்கு படித்தவங்க அவங்களுக்கு தெரியும், ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க மெயின்ஸுக்கு. அது ரிலேட்டடாக ஓரளவுக்கு வந்திருக்கும். மற்றதெல்லாம் இல்லாததும் ஒரு சிலது இருக்குது. எல்லாமே டெப்த்தாக தான் படிச்சாகணும். இது வந்து குரூப் 2A மாதிரி நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப்ஸில் எழுத போகிறது கிடையாது, டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் எழுத போகிறீங்க. அதனால் போன டைம் மாதிரியே மார்க் வந்து இப்போ 6 மார்க் 12 மார்க் 15 மார்க் அந்த மாதிரி இருக்குமா என்னென்னு தெரில. அதை பற்றி என்னென்னு டீட்டெயில் என்னன்னு தெரில. அதை பற்றி இன்னும் டிஎன்பிசி தரப்புலேருந்து அஃபிஷியலாக எதுவுமே வரல. ஆக நம்ம வந்து சிலபஸ் வந்துருச்சு, நம்ம படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். இதில் பாருங்கள், யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப்
இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு இதிலிருந்து 40 மார்க் கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி யூனிட் 2 தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்டு ஹெரிட்டேஜ் இதிலிருந்து 30 மார்க் கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி யூனிட் 3ல் சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு இதிலிருந்து 50 மார்க் கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி யூனிட் 4ல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் இதிலிருந்து 40 மார்க் கேட்குறாங்க. அதே மாதிரி யூனிட் 5 கான்ஸ்டியூஷன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு இதிலிருந்து 60 மார்க் கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி யூனிட் 6 ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு இதிலிருந்து 40 மார்க் கேட்குறாங்க. இது பாருங்கள் 2Aவில் ஜாகிரஃபி வந்து தமிழ்நாடு லெவலில் கேட்டிருந்தாங்க. இதில் பாருங்கள் இந்தியா லெவலில் கேட்டிருக்காங்க. அது இதுக்கு இது மாதிரி இப்போ 2Aவுக்கும் 2க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இந்த ஒரு டைட்டில் படித்தாவே நம்மளுக்கே தெரியுது. அதே மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ஆக இது வந்து அது மாதிரி ரொம்ப டெப்த்தாக படித்து அவங்க எந்த மார்க் கேட்குறாங்களோ அது கரெக்டாக கோர் பாயிண்ட்டை மட்டும் மென்ஷன் பண்ணி கரெக்டாக எழுதணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனோ தானே எதோ எழுதிவிட்டு போகிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. அதனால் கரெக்டாக படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாமில் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்குரிய மார்க்கு கிடைக்கும். அதை மனசில் வச்சுங்க. அதேமாதிரி பாருங்கள் யூனிட் 7ல் வந்து இந்தியன் எக்கனாமி வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு இதிலிருந்து 40 மார்க் கேள்வி கேட்குறாங்க. இதுவும் ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது சிலபஸ்ஸு. எல்லா இதுலேயுமே பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. 2Aவுக்கே கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. 2க்கு இல்லாமல் இருக்குமா பாருங்கள். யூனிட் 7ல் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. யூனிட் 6ல் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. யூனிட் 5ல் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் யூனிட் 4ல் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. யூனிட் 3ல் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. யூனிட் 2ல் இல்லை. யூனிட் 1ல் இல்லை. ஆக இதுலேயும் 5 இருக்குது. அதில் 4 2Aவில் வந்து 4 யூனிட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சு. இதில் வந்து 5 யூனிட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. நிச்சயமாக அந்தந்த போஸ்டிங்க்கு அந்தந்த எக்ஸாமுக்குரிய அளவுக்கு தான் டெப்த்தாக தான் கேள்விகள் வரும். இது வந்து ஃபுல்லாகவே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் டீரிஸ்டண்டட் தரப்பில் அந்த அளவில் இருந்தால் கேள்வி கேட்பாங்க. அதனால் இதை மனசில் வச்சுக்கிட்டு நல்லா படிங்க. நிறையா பேர் வந்து சொற்ப மார்க்கில் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் 2 டைம் அட்டம்ப்ட்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. கவனமாக இன்னும் கொஞ்சம் நல்லா கவனமாக படிங்க. நம்ம வாழ்க்கை நம்ம தான் பார்த்தாகணும். அதனால் வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு மனம் தளர்ந்துட வேணாம். ஒரு அட்டம்ப்ட் 2 அட்டம்ப்ட் கொடுத்துருவீங்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்பீங்க. உங்களுக்கு நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. தைரியமாக இருங்க. நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. நல்லதே நடக்கும். உங்களுக்கு அனைவருக்கும் நல்லதே நடக்கும். எக்ஸாமில் வந்து எல்லாருமே வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம்.